அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் உங்க டெய்லர் பிரியா பேசுறேங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம உருட்டு பைப்பிங் வச்சு நம்ம ஒரு நார்மல் பிளவுஸுக்கு எப்படி கழுத்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோங்க. இந்த உருட்டு பைப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகினர்ஸ் வந்து ரொம்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, லைனிங் வைக்காம நார்மல் பிளவுஸ் ஸ்டிச் பண்றோம் இல்லைங்களா? அது வந்து மேக்ஸிமம் வந்து அந்த உருட்டு பைப்பிங் வச்சு தைச்சு குடுங்கன்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. யாராவது ஒரு சிலர் தான் வந்து நம்ம மடிச்சு அடிச்சு 2 தையல் போடுறதுக்கு ஒத்துக்குவாங்க. மேக்ஸிமம் உருட்டு பைப்பிங் வைக்கும்பொழுது 2 தையல் வராது. 1 தையல் மட்டும் தான் வரும். அது பைப்பிங் வச்ச மாதிரியும் இருக்கும். அதனால அதுதான் ரொம்பவுமே விரும்புவாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு இது எப்படி தைக்கணும்னு பார்க்க போறோம். இது வந்து கொஞ்சம் நம்ம சிரமமா இருக்கும். ஆனா நான் சொல்லி தர மெத்தட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கிராஸ் பீஸ் வந்து எப்படி பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ வந்து விளக்கமா போட்டுருக்கேன். அத பார்க்காதவங்களுக்கு நான் எண்டு ஸ்க்ரீன்லயும் குடுக்குறேன். கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுக்குறேன். இப்போ வந்து அத வந்து நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரொம்ப ஷார்ட்டா சொல்லி தரேன். விரிவா பார்க்கணும்னா, நீங்க நான் ஏற்கனவே போட்ட வீடியோல போய் பாருங்க. இப்போ வந்து ஒரு கிளாத்த வந்து ஸ்ட்ரெயிட்டா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு கீழ வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடும் போட்டுக்கோங்க. நேர் பகுதி வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கிராஸ் பகுதி வந்து கிராஸா இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு கீழ ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு. அடுத்தது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதனுடைய அகலம் எவ்வளவோ லென்த் வைஸ்லயும் அதே அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கோங்க. அதாவது சம சதுரமா கட் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்து இந்த பேப்பருடைய அகலம் வந்து 8 1/4 இன்ச் இருக்குது. அதே லென்த்துக்கு 4 பக்கமும் 8 1/4 இன்ச் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பேப்பரோட ஒரு முனையும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற முனையையும் சேர்த்த மாதிரி அப்படியே மடிச்சுக்கோங்க. இப்படி கிராஸா மடிச்சுக்கோங்க. கிராஸா மடிச்சீங்க அப்படின்னா, அது ஒரு முக்கோண ஷேப்ல உங்களுக்கு கிடைக்கும். இனி நீங்க ரெடி பண்ணி எடுத்த இந்த பேப்பர நீங்க ஏற்கனவே கோடு போட்டிருக்கிறீங்க இல்லைங்களா? அதுக்கு நேரா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மடிப்பு பகுதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஸா வரணும். கிராஸா வர மாரி வச்சுட்டு, அந்த மடிப்பு பகுதிக்கு நேரா அந்த பேப்பருக்கு நேரா அப்படியே மடிப்பு பகுதிக்கு நேரா கிராஸா கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான கிராஸான பீஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப நீங்க அந்த பேப்பர எடுத்துட்டு, நீங்க போட்ட ஏற்கனவே கோட்டுக்கு நேரா ஸ்கேல் வச்சு மறுபடியும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு அப்டின்னா, நேரா நீங்க அந்த கோட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்திலேயே வந்து நீங்க மறுபடியும் ஸ்கேல் வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்க கோடுகள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு கிளாத்தோட லென்த் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாத்துடைய அகலம் பார்த்தீங்கன்னா, 1 இன்ச், 1 1/4 இன்ச், 1 1/2 இன்ச் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அகலத்துக்கு நீங்க கோடு போட்டுக்கோங்க. நாம இன்னைக்கு வந்து உருட்டு பைப்பிங் தைக்க போறோம். அதுக்கு வந்து 1 இன்ச் மட்டும் கரெக்ட்டா அகலத்துக்கு நீங்க கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி எடுக்கணும். 1 பீஸ் மட்டும் எடுங்க. அதுக்கு அதிகமா எடுத்தீங்க அப்டின்னா, உருட்டு பைப்பிங் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வராது. இனி கிராஸ் பீஸ ஜாயின் பண்ணும் பொழுது, 1 பீஸ் வந்து படுக்கையா இருக்கணும். 1 பீஸ் வந்து செங்குத்தா இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு கிராஸா இந்த மாதிரி ஜாயின் போட்டு அத நேர் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு நேரா பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இப்ப நான் ஜாயின் பண்ற மாதிரி ஜாயின் பண்ணுங்க. இப்ப வந்து ஒரு கிளாத் பாருங்க, நேரா படுக்கையா இருக்குது. அதாவது ஸ்லீப்பிங் லைன்ல இருக்குது. இன்னொரு கிளாத்த வந்து நான் இந்த மாதிரி கீழ் பக்கமா செங்குத்தா வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு, நானு ஓரத்துல இந்த மாதிரி 2 அப்படியே சதுரமா உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி கிராஸா அ ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு விட்டுட்டு, மீதி கிளாத்த கட் பண்ணி எடுத்துட்டு, பேக் சைட்ல திருப்பி விட்டீங்க அப்படின்னா, இந்த பிசிர் கிளாத் வந்து 1/4 இன்ச் அகலத்துக்கு 2 பீஸா இருக்கும். அத வந்து லெஃப்ட் சைட்ல ஒரு பீஸும், ரைட் சைட்ல ஒரு பீஸும் திருப்பி நல்லா கீறி விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாருக்கும். இப்ப இன்னொரு பீஸ நான் உங்களுக்கு மேல் பக்கமா வச்சு காட்டுறேன். இந்த நம்ம ஒரு பீஸ் வந்து ஸ்லீப்பிங் லைன்ல வச்சிருக்கோம் இல்லைங்களா? மேல வந்து நம்ம வைக்கிற ஸ்டாண்டிங் லைன்ல வைக்கிற பீஸ நீங்க மேல் பக்கமா வேணாலும் வைக்கலாம். கீழ் பக்கமா வேணாலும் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேவையான லென்த்துக்கு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ப்ளவுஸ்ல நீங்க இந்த உருட்டு பைப்பிங் வைக்க போறீங்க. அதனால ப்ளவுஸ்ல கழுத்தோடைய மொத்த லென்த் எவ்வளவோ, அத விட 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா கிளாத் இருக்கிற மாதிரி ஜாயின் போட்டு எடுத்துக்கோங்க. நான் தேவையான லென்த்துக்கு ஜாயின் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பேக் சைட்ல திருப்பி இந்த மாதிரி நல்லா கீறியும் விட்டுக்கிட்டேன். அந்த பிசிர் கிளாத் வந்து லெஃப்ட் சைட்ல ஒரு கிளாத்தும், ரைட் சைட்ல இருக்கிற ஒரு கிளாத்தும் வர மாதிரி திருப்பி விட்டு நல்லா கீறி விட்டு எடுத்துக்கிட்டேன். இதுவரைக்கும் நம்ம போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். நல்ல எக்ஸ்பிளனேஷனோட பார்த்திருந்தோம். இந்த வீடியோல அதனுடைய கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம 1 இன்ச் அகலத்துக்கு நம்ம ஜாயின் போட்டு எடுத்துருக்கிறோம் இல்லைங்களா? இந்த பீஸ்ல ஒரு கரெக்ட்டா 1/4 இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஓரத்துல மடிச்சு அடிங்க. ராங் சைடு பக்கமா மடிச்சு அடிக்கணும். ரைட் சைடு பக்கமா அடிக்கக்கூடாது. உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப்லயே நல்லா காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட்டிங்லேருந்து 1/4 இன்ச் அகலத்துக்கு நீங்க மடிச்சு அடிச்சுட்டே வரணும். இந்த மாதிரி மடிச்சு அடிக்கிறது ஒரே அளவுல நீங்க மடிச்சு அடிச்சுட்டே வாங்க. திடீர்னு 1/4 இன்ச்ச விட கம்மியாவும் மடிச்சு அடிச்சிட வேண்டாம். 1/4 இன்ச்ச விட அதிகமாவும் மடிச்சு அடிச்சிட வேண்டாம்.
இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத்த வந்து ஒரு 2 இன்ச் 1 1/2 இன்ச் அகலத்துக்கு எடுத்துக்கோங்க. அத வந்து 2ஆ ஃபோல்டு பண்ணி 2ஆ மடிச்சு அடிங்கன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனா, உருட்டு பைப்பிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க 2ஆ மடிச்சு நீங்க அடிக்கிறத விட, இந்த மாதிரி அடிச்சீங்கன்னா, உருட்டு பைப்பிங் வந்து ரொம்ப சன்னமா, அழகா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இத வந்து கிளாத்ல அதாவது சாதா ப்ளவுஸ்ல எப்படி நம்ம அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம் கழுத்து பகுதியில. இப்ப நானு ப்ளவுஸ வந்து ஃபுல்லா எல்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கேன். கைய வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே கழுத்து பகுதிய நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்ப ப்ளவுஸோட நல்ல பக்கம் மேல் பக்கமா வர மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல இந்த கிராஸ் பீஸோட ராங் சைடு மேல் பக்கமா வர மாதிரி வச்சுட்டு, ஸ்டார்ட்டிங்ல இருந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா நீட்டிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த கிராஸ் பீஸ. இப்ப நான் அதுக்கு ப்ளவுஸுக்கு நேரா அப்படியே கரெக்ட்டா நம்ம வச்சுட்டே வரணும். கிராஸ் பீஸையோ, ப்ளவுஸையோ நம்ம இழுத்துறக்கூடாது. 1/4 இன்ச் அகலத்துக்கு ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்து இந்த எண்டிங் வரைக்கும் 1/4 இன்ச் அகலம்ங்கிறது கரெக்ட்டா வந்துட்டே இருக்கணும். நீங்க வெளியில கிளாஸுக்கு போகாம வீட்லேருந்து யூடியூப் மூலமா ஈஸியா ஃப்ரீயா டெய்லரிங் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம டெய்லர் பிரியா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பல்லாம் வீடியோ போடுறேனோ, அப்பல்லாம் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் தோன்றுனாலும் அத கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நம்ம பெய்டு டெய்லரிங் கிளாஸும் 3 மந்த் கோர்ஸ் எடுத்துட்டுருக்கோம். அதில ஏ டூ ஜெட் எல்லாமே நீங்க ஒரு டெய்லரிங் கடை வைக்கிற அளவுக்கு எல்லாமே கத்துக்க முடியும். அதில நீங்க சேரக்கு விருப்பம் இருக்கீங்க அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப இந்த ஷோல்டர் கட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர ஜாயின் பண்ணிக்கிற 1/2 இன்ச் ஜாயின் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அந்த கிராஸ் பீஸு பேக் சைடு பக்கமா இருக்கிற மாதிரி திருப்பி விட்டு நம்ம இந்த கழுத்து பீஸ ஜாயின் போடணும். இப்ப எண்டிங் வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். எண்டிங்ல இந்த மாதிரி 1/2 இன்ச் அகலத்துக்கு எக்ஸ்ட்ராவா கிளாத் இருக்கிற மாரி விட்டுட்டு, நான் மீதிய கட் பண்ணி எடுத்துர்றேன். ஓகே. இனி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே நார்மலா நம்ம ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்பொழுது, அங்கங்க ரவுண்ட் ஷேப் வர்ற பக்கம், அந்த வளைவு வர பக்கமெல்லாம் நம்ம கிராஸா கட் பண்ணி விடுவோம் இல்லைங்களா? ஆனா, இந்த உருட்டு பைப்பிங்க்கு கண்டிப்பா கட் பண்ணி விடக்கூடாதுங்க. கட் பண்ணி மட்டும் விட்றாதீங்க. கட் பண்ணி விட்டீங்க அப்டின்னா, அந்த ரவுண்ட் ஷேப் வர்ற பக்கமெல்லாம் உங்களுக்கு திமிறிட்டு வரும். அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் கட்ட இந்த மாதிரி கிளாத்த எடுத்து விட்டு, இந்த மாதிரி ஓரத்துல ஒரு தையல் போடுவாங்க. அதுவும் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்ப நாம அந்த எக்ஸ்ட்ராவா இருந்த 1/2 இன்ச்ச வந்து உள்பக்கமா மடிச்சுட்டு, உங்கனால எந்த அளவுக்கு அந்த உருட்டு பைப்பிங்க நல்லா உருட்டி சன்னமா மடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க மடிச்சுக்கலாம். உங்க தேவையான அளவுக்கு நீங்க மடிச்சுக்கோங்க. எவ்வளோ உருட்டல் உங்களுக்கு அகலம் வரணுமோ, மொந்தம் வரணுமோ, அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் தேவையான அகலத்துக்கு வந்து நான் மடிச்சிருக்கேன். இதுல எந்த அளவுக்கு கிளியரா தெரியுது அப்படின்னு தெரியல. நான் தேவையான அளவுக்கு மடிச்சுட்டு, நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து அந்த கழுத்து பகுதிய ஒட்டி நான் தையல் போட்டுக்கிறேன். அந்த உருட்டி அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உருட்டல் பகுதிக்கு மேல நம்ம தையல் விழுந்துறக்கூடாது. அந்த உருட்டல் அந்த அந்த பைப்பிங் மாரி வர்றதுக்கு கீழ தான் தையல் வரணும். அந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி உருட்டி அடிச்சுட்டே வரேன். நம்ம உருட்டி உருட்டி அடிக்கிறதுனால தான் இதுக்கு பேர் உருட்டு பைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பைப் கிராஸ் பீஸோட அகலம் 1 இன்ச் மட்டும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் இது கரெக்ட்டா வருங்க. நீங்க 1 இன்ச்ச விட அதிகமா எடுத்துட்டீங்க அப்படின்னா, கீழ வந்து நம்ம அப்படியே உருட்டி அடிக்கிறோம் இல்லைங்களா? அதில வந்து கீழ எக்ஸ்ட்ரா கிளாத் உள் பக்கமா இருக்குது பாருங்க. அதாவது ராங் சைட் பக்கமா அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நல்லா அகலமா உங்களுக்கு கிடைச்சிரும். நல்லா அகலமா கிடைக்கும் பொழுது, அப்புறம் அந்த அகலமா இருக்கிற துணி வந்து நீங்க வியர் பண்ணும் பொழுது மேல தூக்கிட்டு வரும். இந்த உருட்டு பைப்பிங்கோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா, ஒரு தையல் போடுறோம். அதனால தான் இது எல்லாம் விரும்புறாங்க. இது நீங்க உள் பக்கமா இருக்கிற கிளாத் அதிகமா அகலம் இருக்குது அப்படின்னா, நீங்க 2 தையல் போட வேண்டியதா வந்துரும். 2 தையல் போட்டீங்க அப்படின்னா, அது உருட்டு தையல் போட்டதுக்கு உண்டான பெனிஃபிட்டே இல்லாம போயிரும். அதே மாதிரி அப்படி இல்லைன்னா, நீங்க எம்மிங் போட வேண்டியதா வரும். அதனால அகலம் நீங்க கம்மியா எடுத்தீங்க அப்படின்னா தான் ஒரு தையலோட நின்றும். அதே மாதிரி நம்ம அங்கங்க கிராஸ் பகுதியிலலாம் கட் பண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது உருட்டு பைப்பிங்க்கு. கட் பண்ணி விட்டு நீங்க தைச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த கழுத்து பகுதியோட அந்த ரவுண்ட் ஷேப் வர்ற பக்கமெல்லாம் உங்களுக்கு திமிறிட்டு வரும். ஏன்னா, நம்ம 2 தையல் போடுறதில்ல. 1 தையல் தான் போடுறோம். அதனால அந்த லைட்டா இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் உங்களுக்கு மேல் பக்கமா திமிறிக்கிட்டு வரும். அதனால தான் நம்ம ஒரு தையலோட நிறுத்திக்கணும். அதே மாதிரி அந்த கிராஸ்ல வர பக்கமெல்லாம் எங்கேயுமே நம்ம அதாவது கிராஸ் பக்கம்னு இல்லைங்க. எங்கேயுமே நம்ம சிசர் கட் போட்டு விடுவோம் இல்லைங்களா? உருட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி. அத வந்து நம்ம சிசர் கட் போடவே கூடாது.
நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த உருட்டு பைப்பிங் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பெர்ஃபெக்ட்டா வரும். ஆனா என்ன நம்ம நார்மலா கழுத்து பகுதியில வச்சு அடிக்கிறத விட, இது கொஞ்சம் நம்ம டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அங்கங்க நம்ம உருட்டி உருட்டி அடிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்காக கொஞ்சம் கேரிங்கா நம்ம அடிக்க வேண்டியதா இருக்கும். இத அடிச்சு பழகிட்டீங்க அப்டின்னா, ரொம்பவுமே ஈஸி தாங்க. பிகினர்ஸ் வந்து இது கொஞ்சம் அடிக்கிறக்கு வந்து பயப்படுவாங்க. ஆனா நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்பவுமே ஈஸியா வந்துரும். இப்ப டெய்லரிங் கடை நீங்க வைக்கிறீங்க அப்டின்னா, இது வந்து ரொம்பவுமே முக்கியம். ஃபர்ஸ்ட் எடுத்து இதுதான் நார்மல் ப்ளவுஸ் உங்ககிட்ட குடுக்குறாங்க அப்டின்னா, இதுதான் கேட்பாங்க. உருட்டு பைப்பிங் வச்சு தச்சு குடுமா அப்டின்னு தான் கேட்பாங்க. இப்ப லாஸ்ட்ல ஃபினிஷிங் வந்துருச்சு. ஃபினிஷிங்ல எக்ஸ்ட்ராவா இருந்த 1/2 இன்ச் உள் பக்கமா மடிச்சு விட்டுட்டு, நான் எப்பவும் போல நல்லா உருட்டி, எந்த அளவுக்கு உருட்டி அடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நான் உருட்டி அடிச்சர்றேன். ஃபினிஷிங்ல நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் கொஞ்சம் கூட வெளியில தெரியாத மாதிரி உள் பக்கமா நல்லா தள்ளி விட்டுட்டு அடிச்சு முடிச்சுக்கோங்க. ஆரம்பத்துலயும் சரி, ஃபினிஷிங்லயும் சரி, நல்லா தையலுக்கு மேல தையல் விழுகிற மாரி நல்லா ஓட்டு தையல் போட்டு விட்டுருங்க. இப்ப பாருங்க ஃபினிஷிங் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. இப்ப கழுத்து பகுதியிலலாம் பாருங்க, திமிரிக்கிட்டு இல்லாம அது கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டான ஷேப்ல இருக்கு. உங்களுக்கு நல்லா ஃபுல் வியூவும் தெரியிற மாதிரி உங்களுக்கு வச்சு காட்டுறேன். கழுத்தோட ஷேப் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு வியர் பண்ணும்பொழுது ரொம்பவுமே அழகா இருக்கும். முன் பக்கத்துலயும் வர அந்த ரவுண்ட் ஷேப் கட்டையும் சரி, பின் பக்கத்துல வர அந்த ரவுண்ட் ஷேப் கட்டையும் பாருங்க. ரொம்பவுமே அழகா ஃபினிஷிங் நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் நீங்க அடிக்கணும். இப்ப நம்ம ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம்ங்க. உங்களுக்கு வந்து வெறும் தையல் மிஷின ஒர்க் பண்ண மட்டும் தெரிஞ்சா போதும். தையல் மிஷின்ல எப்படி தைக்கணுங்கிற அந்த ஸ்டிச்சிங் நாலேட்ஜ் மட்டும் இருந்தா போதும். நீங்க வெளியில கிளாஸுக்கு போகாம வீட்ல இருந்துட்டே நீங்க டெய்லரிங் கத்துக்க முடியும். 3 மந்த் கோர்ஸ்ங்க. 3 மந்த் கோர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நெறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ் வந்து பாதி ஃபினிஷ் ஆயிருக்கு. நீங்க மாசத்துல முதல் நாள் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க. இப்ப வந்து நான் அந்த ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டேன். நீங்க எந்த தேதியில வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப ஜாயின் பண்ணீங்கனாலே இன்னையிலிருந்தே உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும் ஆன்லைன் கிளாஸ். மொத்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ். 3 மந்த் நீங்க கன்டினியூவா எடுக்க முடியல. திடீர்னு ஊருக்கு போறீங்க 10 நாள் அப்படின்னா, அந்த 10 நாள் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 3 மந்த்ல இருந்து. அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருவேன். இது வந்து யூடியூப்க்கு தனியா வீடியோஸ் வரும். அதே மாதிரி அந்த கிளாஸுக்குன்னு தனியா வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்க டெய்லி வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும் பொழுது பார்த்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது பார்த்துக்கலாம்ங்கறனால இந்த டைம்ல நீங்க பெர்ஃபெக்ட்டா உட்காந்தே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. அதே மாதிரி நான் டெய்லி எடுக்கிற கிளாஸ நீங்க ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கட்டிங் போட்டும் வீடியோ அனுப்பணும். அதாவது ஃபோட்டோ சென்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃபினிஷிங்லேயும் ஃபோட்டோ சென்ட் பண்ணணும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால நீங்க கண்டிப்பா அந்த ஒர்க்க ஃபினிஷ் பண்ணியே ஆகணும். கிளாஸுக்கு மொத்தமா எவ்வளோ ஃபீஸு, மத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னுடைய ஃபோன் நம்பர் குடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. டெய்லரிங் பொறுத்தவரைக்கும் நம்ம ஏ டூ இசட் எல்லாமே சொல்லி தரோங்க. நீங்க சொந்தமா ஒரு டெய்லரிங் கடை வச்சு ரன் பண்ற அளவுக்கு நீங்க எல்லாமே கத்துக்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா சரவணகுமார். நன்றி, வணக்கம்.